கடவுளுக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறாரு. ஃபியர் அஸ் அ மோட்டிவேட்டர். மோட்டிவேட்டர்னால் யார்? உங்களை ஊக்கப்படுத்துகிற ஒருத்தர் இல்லையா, உங்களை தைரியப்படுத்துகிற ஒருத்தர். அப்போ ஒரு மோட்டிவேட்டராக ஊக்கப்படுத்தும் ஒருவராக பயப்படுங்கள், இறைவனுக்கு பயப்படுங்கள். இன்றைக்கி யோபு 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். த லேம்ப் ஆஃப் த விக்கெட் இஸ் ஸ்னஃப்ட் அவுட், த ஃப்ளேம் ஆஃப் ஹிஸ் ஃபயர் ஸ்டாப்ஸ் பர்னிங். முக்கியமான நேரத்தில் இருட்டில் போய்கிட்டு இருக்கும்போது லைட் அணைஞ்சு போயிடும். கெட்ட வழியில் நடப்பவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். கெட்ட வழியில் நடக்கிறவன் தான் ரொம்ப நல்லா இருக்கான். தப்பு தப்பாக போட்டிருக்கு பைபிளில். என்ன இப்படி தானே நம்ம யோசிக்கணும். கெட்ட வழியில் நடக்கிறவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கான். இதில் கார் இருள் அடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அடைஞ்சு போகுது அதை பற்றி பார்ப்போம். யோபுக்கு அவனுடைய நண்பர்கள் பதில் சொல்கிறாங்க. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. 4 பேர் வராங்களா, 3 பேர், இன்னும் சின்ன வயசில் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பில்தாத் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி 2வது முறை பேசும்போது ஹிஸ் வெப்பன் வாஸ் ஃபியர். அவருடைய ஆயுதம் எதை கொண்டு சொல்கிறார் என்றால் பயம். இன்றைக்கி கடவுளுக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே எங்களை எப்படி சொல்லி வளர்ப்பாங்க சமுதாயத்தில். தப்பு செஞ்சேன்னா சாமி கண்ணை குத்திரும். சாமி கண்ணை குத்திங் அப்படின்னு சொல்லுவான்ல, அது மாதிரி கண்ணை குத்திரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் பெரியவங்களான பிறகு சாமி அடிச்சிரும், ஜாக்கிரதையாக இரு இப்படின்னு சொல்லுவோம். நைட்டு நீ தனிமையில் போனோன்னா அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. இது மாதிரி ஒரு பயத்தினால் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பில்தாத் அவருடைய 2வது பேச்சில் சொல்கிறார். நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் நேர்மையான வழியில் வாழலைன்னா கடவுள் உங்களை அடித்து விடும், உங்கள் குடும்பம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போச்சு அப்படின்னு நிறைய பேர் பதிலுக்கு கேள்வி வைப்பாங்க. கெட்டதை செஞ்சால் வந்தாங்க நல்லா இருக்கான் அப்படின்னு. என்ன அப்போ தமிழ்நாட்டு இதில் அதான போட்டிருக்கு சிம்பிளில், வாய்மையே வெல்லும்னு. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கவ்விக்கிட்டே இருக்கும். எப்போயாவது ஒருக்கா வாய்மை வெல்லும் அப்படின்னு. 90% என்னது சூது கவ்வும், 10% இது வாய்மை வெல்லுமா. அப்போ யார் அது போவா? அதே மாதிரி இவன் பயத்தை குறித்து நீ சாகிற அப்படின்னா, நீ அடி வாங்குறன்னா நீ கடவுளுக்கு விரோதமாக போயிருக்கேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். However, Bildad made 2 mistakes when he gave his speech. அவர் பேசும்போது 2 தவறுகளை செய்தார். To begin with, he preached it to the wrong man because Job was already a believer. ஏன்னா நீங்கள் கடவுளுக்கு பயப்படலைன்னா இப்படிலாம் ஆகிடும் அப்படிலாம் ஆகிடும் சொல்லி சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் ஏற்கனவே கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடியவர் தான். Second, he preached it with the wrong motive because there was no love in his heart. இறைவன் அன்பாக இருக்கிறார், அன்பே சிவம் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டு இறைவன் கண்ணை எப்படி குத்தும்? அதான் நிறைய பேருக்கு புரியல. ஏன் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வுது அப்படின்னா, இறைவன் இறக்க காலத்து கருணை காலத்தை கொடுக்கிறார், கிருபையின் காலம். சரி அடுத்த முறை திருந்துவாயா, உடனே அடிக்காதையா, இரியா அப்படின்னு. அவன் ஏசு என்ன சொல்கிறார், சான்ஸ் கொடுக்குறார். ஏசு என்ன சொல்கிறாரு, ஒரு தோட்டக்காரன் ஒருத்தர் இருந்தானா. அந்த தோட்டக்காரன் போய் ஒரு மரத்துக்கு நல்லா உரமெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கும் அது அப்படியே நடக்குது. அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பழமே பழுக்கலை, பூக்கவே இல்லை. உரம் போட்டு இவ்வளோ தூரம் பாடாப்படுத்தி ஏயா இதை வச்சுருக்க, வெட்டி ஏரியா வேறு மரத்தை நடுவாங்கிறார். உடனே அந்த வேலைக்காரன், ஐயா அந்த 1 வருஷம் மட்டும் பார்ப்பேன், இன்னும் கொஞ்சம் நான் கொத்தி விட்டு உரம் வச்சு பார்க்குறேன். இந்த வருஷமும் உரம் வச்சு பார்க்க ஒன்றும் பூக்கலைன்னா அப்புறம் வேணால் நம்ம பார்க்கலாம் ஐயா, அப்படி வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேச்சு இன்றைக்கும் எல்லா விவசாயிகள் இடத்துல நடக்குது. ஒரு சில மரங்கள் சரியாக கனி கொடுக்காது, பலன் தராது. ஏன் அதை வச்சுக்கிட்டு வெட்டுப்பா, அதை வேண்டாம்ப்பா அப்படின்னு ஓனர் சொல்லுவார். தோட்டக்காரன் இந்த வருஷம் 1 வருஷம் பாருங்க ஐயா, ஏதாவது கொஞ்சம் நல்லபடியாக கொத்தி விட்டு மரம் எல்லாம் சரி உரம்லாம் வைக்கிறா, எப்படியாவது வந்துடும். இதுதான் இறைவன் நம்மிடத்திலும் காட்டும் கருணையின் காலம். அதனால் நமக்கு ஒன்றும் நடக்கலையே, தீமைக்கு தக்க தண்டனை நமக்கு வரலைல, அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலான்னு மக்கள் துணிகரம் கொள்கிறார்கள். அது கிருபையின் காலம். இறைவன் உடனே நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் உடனே கண்ணை குத்திராது.
அப்போ ஒரு தவறு நடக்கும்போது இறைவனை எல்லாரும் ஏசுகிறார்கள். கடவுளுக்கு கண்ணு இருந்தால் இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கிருபையின் காலத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். கிருபையின் காலத்திலே மக்கள் அக்கிரமத்தை செய்து கொண்டு கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய பேச்சில் அன்பு இல்லாமல் இருக்குது. நீ கெட்டது செஞ்சேன்னா நீ நாசமாக போயிடுவ, உன் குடும்பம் வழங்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, கிருபையின் காலத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவரின் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார். தயவுசெய்து நீங்கள் ஏதாவது தவறு செய்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் போய் கண்ணீரோடு அதை அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். இன்றைக்கி எல்லா போதகரும் நீங்கள் எல்லா டிவி, மியூசிக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் கேளுங்க. போதகர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பினால் உங்களுடைய கடன்கள் எல்லாம் நீங்கி போகும், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆவீர்கள், நல்ல படிப்பு கிடைக்கும், உங்களுடைய நோய்கள் எல்லாம் போகும், சுகம் கிடைக்கும். இப்படி தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார்? அதில் போட்டிருக்கு பைபிளில். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தார்னு போட்டிருக்கும். அவருடைய சாராம்சம், பிரசங்கத்தின் சாராம்சம் என்னென்னா, உங்களுடைய பொல்லாத வாழ்க்கைகளை விட்டு மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி அப்போ தான் உங்களுக்கு காரு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், ஆடு மாடுகள் கிடைக்கும். இந்த ஆணிகள் எல்லாம் கிடையாது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுங்கள், மனம் திரும்பி வாழுங்கள், நேர்மையான வாழ்க்கையை வாழுங்கள் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம். அதை அவர் அன்போடு போதித்தார். இங்கே பில்தாத்து அன்பே இல்லாமல் இறைவன் கொடூரமானவர், கெட்டது செய்கிறவனை அழித்து விடுவார் என்று சொல்லுகிறார். டாக்டர் R.W. Dale, the British preacher, once asked evangelist D.L. Moody if he ever used the element of terror in his preaching. ஒரு பிரபலமான போதகர் ஒருத்தர் இருந்தார் இங்கிலாந்தில். அவர் பேர் டாக்டர் R.W. Dale. அவர் D.L. மூடிங்கிற ரொம்ப பிரபலமான அந்த இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகரிடத்திலே, சுவிசேஷ ஊழியம் செய்வரிடத்தில் போய் கேட்குறாரு, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது பயமுறுத்தி அச்சுறுத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். மூடி replied that he usually preached one sermon on heaven and one sermon on hell in his campaigns. ஒரு பிரசங்கத்திலே நான் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்வேன், ஒரு பிரசங்கத்திலே நரகத்தை குறித்து சொல்வேன், இப்படி தான் வழக்கமாகவே நான் பிரசங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். But that a person's heart ought to be very tender when preaching about the doom of the last. இழந்து போனவர்களின் அந்த அவர்களை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணும்போது ஒருவரது இருதயம் இளகினதாக இருக்க வேண்டும். அவர்களை போய் வெறி கொண்டவர்களாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. பில்தாத் டிட் நாட் ஹாவ் அ வெரி டெண்டர் ஹார்ட். அப்போ இழந்து போனவர் ஒருத்தன் தவறு செய்து விட்டான், அவனை போய் நீ ஆமாம் இன்றைக்கி என்ன, ஒரு சில கடுமையான போதகர்கள்லாம் இருக்காங்க, நீ செய்த தவறுக்கு உன்னுடைய குடும்பம் அவமாய் போகும், நாசமாய் போகும், உன்னுடைய பிள்ளைகள் ஒன்றுமில்லாமல் போகும், இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தனா, நீங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீ எப்படி வந்தாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ இயேசு கிறிஸ்துவை நம்பி காணிக்கப்பட்டேன்னா உனக்கு ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு வருவான்னு என்று சொல்கிறான். உண்மையை அவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, இது ரெண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு விரோதமாக செல்லும்போது இறைவன் ஒரு போலீஸ்கார் மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போட்டு வெளுன்னு வெளுக்கிறதில்ல. ஆனால் ஒரு தந்தையை போல் மிகவும் வேதனைப்படுகிறார் நீங்கள் தவறு செய்யும்போது. அவருடைய இருதயத்தை நீங்கள் உடைக்காதீர்கள். அதனாலே அதற்குரிய தண்டனை உங்களுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், இறைவன் வேதனைப்படுகிறார். இப்படி ஒரு அன்பான இருதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். மனம் திருந்தாத தவறான வழியிலே நடக்கும் நம்முடைய சர்ச்சில் இருக்கவங்களை பார்க்கும்போது நாம் குற்றம் தீர்க்கக்கூடாது. பத்தியா இப்படிலாம் போனால் எப்படி உருப்பட போகிறான் இப்படி நம்ம சொல்லக்கூடாது. நாம் அவர்களை குறித்து ரொம்பவும் மனது உருகினவர்களாக இருக்க வேண்டும். Though Bildad was talking to the wrong man with a wrong motive, what he said about death should be taken seriously. தவறான கருத்தை தவறான ஆள்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தால் கூட அவர் சொல்கிற மரணம் குறித்த கருத்தை நாம் கொஞ்சம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Death is an enemy to be feared by all who are not prepared to die. மரணம் அடைவதற்கு தயாராக இல்லாத எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரே எதிரி என்னென்னா மரணம். நேற்று நைட்டு ஆப்கானிஸ்தானில் 800 பேர் செத்துக்கிட்டாங்க இல்லையா? அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பார்களா இன்று இரவு பூகம்பம் வரும், நாம் எல்லோரும் செத்து போகணும்னு? தெரியுமா? தெரியாது. சொத்துக்கள் எல்லாம் நாசமாக போச்சு. இன்றைக்கி எல்லாருடைய எண்ணமும் சிந்தனை என்னென்னா, தமிழ்நாட்டில் பவுன்
75,000 ஆகி போயிட்டு, ஒரு பவுன் 75,000 ஆகிட்டு. இப்போ 10 பவுன் வாங்கி வச்சோன்னா ஒரு 7,5 லட்ச ரூபா, ஒரு 20 பவுன் வாங்கி வச்சா ஒரு 15 லட்ச ரூபா நிம்மதியாக இருக்கலாம். எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு எல்லோரும் தீவிரமாக தங்க நகை வாங்குறதுல குறிக்கோளாக இருக்காங்க. வீடு கட்டி நகைகள்லாம் பத்திரமா வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் பூகம்பம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? உடனே இன்று இரவிலே உன்னுடைய ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன செய்வாய் அப்படின்னு இயேசு கேட்டார். ஆமாம்மா, எடுத்துக்கொண்டாதானே, எடுத்துக்கொள்ளலைன்னா நான் வாழணும்ல அப்படின்னு எதிர்கருத்து சொல்லுவோம். அப்போ எதை நம்பி நீங்கள் வாழ்வீர்கள்? இதை நம்பி வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லை, அதை நம்பி வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லை. என்ன செய்கிறது? அப்போது மரணம்தான் எல்லாரும் பயப்படுகிறார். ஒருவேளை மரணம் அடைந்து விட்டால் என்ன செய்வது? அதான் எல்லாருடைய பயமும். And the only way to be prepared is to trust Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நிச்சயமாக உங்களுக்கு பயமே இல்லை. நேர்மையான வழியில் நடக்கிறவன், இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து நடக்கிறவன், பிதாவாகிய நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் கண்டித்து உணர்த்தும் போது, இறைவனுக்கு பயந்து நடக்கும்போது உங்களுக்கு பயமே இல்லை. என்ன வந்தாலும் மஞ்சிடேன், இயேசு கைவிட மாட்டார். எவ்வளோ அற்புதமான பாடல் வரிகள். என்ன வந்தாலும் கவலைப்படலை. உங்களுடைய படிப்பில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்களுடைய விளையாட்டுகளிலே பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் துக்கமான நிகழ்வுகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். However, none of the pictures Bildad used should be applied to those who have trusted the Lord for salvation. மீட்புக்காக, ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவர்களிடத்திலே இப்படி துன்மார்க்கன் கெட்டு போவான், அவனுடைய தீபம் அணைந்து போகும், அவன் ஒன்றுமில்லாமல் போவான், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதமான காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்திலே நாம் அவரிடத்தில் மனம் திரும்பினால் நம்முடைய செய்த தவறுகள் எல்லாவற்றிற்கும் அவர் விடுதலை கொடுப்பார். ஆமாம், கரெக்டு, சூப்பர். இயேசு கிறிஸ்துவை போய் நம்பி சாமி என்னை காப்பாற்றுச்சுன்னா இயேசு காப்பாற்றிடுவார். அதனால் நம்ம என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் வாழலாம். அப்படியா? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு போட்டு. ஆகவே நாம் தவறு செய்தால் அதற்குரிய தண்டனை கட்டாயம் உண்டு. ஆனால் உங்கள் ஆத்ம மீட்பு அருமையாக இருக்கும். அப்போ அதை அந்த கஷ்டத்தின் வழியாக நம்ம போய் தான் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, எக்ஸாமினேஷனை ஃபெயில் ஆகிட்டீங்க, மறுபடியும் சார்கிட்ட போய் கேட்குறேன், சார் எப்படியாவது திரும்ப ஒர்க் எழுதுகிறேன். எஸ், யூ ஹாவ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீரைட் த எக்ஸாமினேஷன். சரின்னு சொல்லி மறுபடியும் படித்து 4 மாதம் கழித்து மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணி, அதான் அரியர்ஸ். செகண்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரோட பாடத்தையும் சேர்த்து, செகண்ட் செமஸ்டருக்கு ஏற்கனவே ஒரு 6 பாடம் இருக்கும், அதோடு சேர்த்து இந்த 2ஐயும் சேர்த்து 8 தான் எழுதணும். முடியுமா? எவ்வளோ அவஸ்தை. உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஆனால் அந்த படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகம். இதுதான் இறைவனுக்கு விரோதமாக தவறு செய்பவர்களுடைய இயல்பு. நாம் முன்னமே ஆண்டவர் கீழ்ப்படிந்து போயிட்டால் சுகமாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் போகலாம். இல்லைன்னா இந்த கஷ்டப்பட்டு போகும். இதை யோசனை பண்ணிக்கோங்க. சம்திங் டு பாண்டர். ஹஸ் எனிஒன் எவர் ட்ரைட் டு யூஸ் ஃபியர் as a motivator to scare you into being a better person or better Christian? நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க, நல்ல மனிதர்களாக இருக்க, கடவுள் கண்ணை குத்திரும், உன்னுடைய வழிகள்லாம் கெட்டு போயிடும் அப்படி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஹவு வெல் டிட் த அட்டெம்ப்ட் ஒர்க்? அப்படி அவர் சொன்னதுனால நீங்கள் என்னைக்காவது தெரிஞ்சிருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், கடவுள்லாம் பார்ப்பையா, போயா சும்மா என்னத்தையா பேசிக்கிட்டு அப்படின்னு இந்த அட்டகத்தி ஒருத்தர் வந்து சொன்னார்ல, ப்ராடு, வாயை திறந்தாலே பொய்யும் பித்தலாட்டமாக பிரசங்கம் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தினமும் நமக்கு ஒரு வசனங்கள் கிடைக்கின்றன இல்லையா?